உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பரவி கொண்டு போகுது. அது இந்த வீடியோக்குள்ளே நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க. அது மற்ற யூடியூப் சேனல்களில் வந்து எல்லாரும் மண்டியில் சில யூடியூப் சேனல்களில் வந்து நாளைய தினம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து ஒரு புயல் வந்து தாக்க இருக்கிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. அதாவது வடக்கு வடமத்திய மாகாணம், கிழக்கு மாகாணம் போன்ற மாகாணங்களில் வந்து பழைய டித்வா புயல் போன்ற ஒரு புயல் வந்து வரப்போகின்ற மாதிரி வந்து பல தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. ஸோ நானும் வந்து அந்த விஷயத்தை பார்த்து நான் சில யூடியூப் சேனல்கள் வந்து பார்த்ததால் வந்து மேலதிக தகவல்களை போகிறோம்னு சொல்லி ஒஃபிஷியல் சேனல்கள் ஊடாக வந்து, அதாவது கூகுளில் இருக்கிற ஒஃபிஷியல் நியூஸ் சேனல்கள் ஊடாக வந்து தகவலை சேமிச்சிருந்தேன். அப்போ அந்த அடிப்படையில் வந்து வெளியாக இருக்க தகவல் வந்து அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது சில யூடியூப் சேனல்கள் மூலமாக. ஏன்னு சொன்னால் அந்த சேனல்களில் வந்து பெரிய அளவில் வந்து புயல் வரப்போது, இந்த புயலால் வந்து பாதிப்பு வரப்போது, மக்களை அவதானம், மக்களை எச்சரிக்கைன்ற மாதிரி வந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தது. ஆனால் நீங்கள் மக்கள் எல்லோரும் பயப்படுற அளவுக்கு வந்து புயலோ எதுவுமே இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்க வந்தேன். ஆனால் வடக்கு வடமத்திய மாகாணம், அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணம், மாத்தறை போன்ற பிரதேசங்களில் வந்து இனியில் என்ற ஒரு கடும் மழையை வந்து எதிர்நோக்கி இருக்கிறோம். அதாவது இவ்வளோ காலம் இல்லாத ஒரு மழை, கனமழை என்று சொல்லப்படுற மிகப்பெரிய அளவிலான ஒரு மழை, பெரிய அளவில் வந்து வெள்ளம் பெறக்கூடிய ஒரு மழை வந்து நாளைய தினம் பதிவாகும் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து வடக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழர் பகுதியான யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு போன்ற இடங்களில் மன்னார் எல்லாமே வந்து கனமழைகள் பெய்கிற இடமாக இருக்கும். அதை விட வந்து வேறு மாவட்டங்களில் இருக்கிற மக்களும் வந்து இந்த மழையை வந்து எதிர்கொள்ளுவீங்க. சுமாராக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னேரம் வந்து 2 மணிக்கு பிறகு வந்து ஏனைய மாவட்டங்களில் வந்து இந்த மழை வந்து பெய்யும்ன்ற மாதிரி வந்து தகவல் வழியாக இருக்குது. எங்களுடைய வடக்கு மாகாணம், வடமத்திய மாகாணங்களில் வந்து விடியவே இந்த மழை வந்து ஆரம்பிச்சிருமென்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நாளைய தினம் வந்து யாராவது வந்து இந்த வேலைகள், வயல் வெட்டுற வேலைகள், அப்படியான வேலைகள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை தொடர்பாக கலந்து ஆலோசித்து போட்டு அந்த வேலைகளை வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். சில சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியாகிற அந்த புயல் சம்பந்தமான விடயங்களை வந்து நம்பாதீங்க. இந்த புயல் வந்து நிச்சயமாக வந்து நாளைய தினம் வந்து புயலுக்கான எந்த ஒரு அறிகுறியோ எந்த ஒரு தகவலுமே வெளியாகல, வெறும் வதந்திகள் மட்டும்தான் பரவி கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மழையை வந்து எதிர்கொள்கிறதுக்காக நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும் என்று சொன்னால் ஒரு நாங்கள் பார்க்காத மழையாக கடுமையான மழை பெய்யும். அது ஒரு நாள் தான், நாளைய தினம். அதுக்கு அடுத்த நாளாண்டைக்கு வந்து குறிப்பிட்ட அளவான மழை வீழ்ச்சி கிடைக்கும். அதனால் வந்து உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருந்துன்னு சொன்னால் அது சம்பந்தமான விஷயங்களை வந்து கலந்து ஆலோசித்து செய்யுங்க. மற்றும்படி இந்த புயல் ரீதியாக வந்து எந்த பயமும் வேண்டாம். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் வந்து சந்திப்போம்.